ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ரொம்ப கவனமா இருங்க. எதையும் அவசரப்பட்டு ஏற்றக்கூடாது. இது சரியான உபதேசம் தானா யோசித்து பாருங்க. இவங்க சரியான நபர் தானா யோசித்து பாருங்க. நான் இவங்ககிட்ட பழகலாமா பழகக்கூடாதா, இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா, இவங்க ஐக்கியம் வேணுமா வேண்டாமா, கவனமா இருங்க. யார்ட்டையும் ஐக்கியம் வச்சு யார்ட்டையும் பழகி தடப்புடான்னு பழகி வாழ்க்கை அழிச்சிடாதுங்க. ரொம்ப கவனம். ஹல்லேலூயா. ஆசையான வார்த்தைகளை பார்த்து, எதையோ பார்த்து, இனிப்புகளை பார்த்து ஏமாந்து விடாதுங்க. மத்திய பிரதேசத்துல சாகர் என்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. நாராயண சிங் என்கிற ஒரு நீதிபதி இருந்தார். நாராயண சிங் ஆசாத் என்கிற நீதிபதி இருந்தார். நல்ல மனுஷன், நேர்மையானவர், நல்ல பெயர் வாங்கினவர். ஒரு நாள் அவருக்கு ஒரு பார்சல் வந்தது. உங்கள் நேர்மையை பாராட்டி உங்களுக்கு இனிப்பு வழங்கியிருக்கிறோம், ஃபுல்லா லட்டு சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் அவருக்கு பயம். வேண்டாம்ப்பா, டிரைவர்கிட்ட கொடுத்துட்ட, நீ கொண்டு போப்பா. அதுன்னு டிரைவருக்கு பயம். அவரே வேண்டான்ட்டாரு, ரோட்டில் தூக்கி எறிஞ்சான். நடந்த சம்பவம் தெரியுமா? அதை சாப்பிட்ட ஒரு தெரு நாய் உடனே செத்து போச்சு. ஒரு கொடூரமான விஷம் அதில் கலந்திருந்தது. பாருங்க, நினைவில் இருக்கட்டும், மறந்து விடாதிருங்க. இனிப்புன்னு சொல்லி ஆசையா சாப்பிட்ட நாய் மரித்து விட்டது. 2 பேரும், அந்த நீதிபதியும் அந்த வாகன ஓட்டியும் புசித்திருந்தால் 2 பேரும் மரித்திருப்பார்கள். எப்போதும் பயந்து வாழுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 16:6. ஆமென். 2. ஆமென். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பரிசேயர் சதுசேயர்ங்கிற புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கே, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்படிக்கே அப்படி இயேசு சொன்னார். அப்படி இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. புளித்தமா எல்லாத்தையும் உப்ப பண்ணிடும். துருபதேசத்துக்கு இடம் கொடுத்துறாருங்க. சரி, நல்ல ஆட்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா டாக்டரின் வித்தியாசமா இருக்கணும். கேர்ஃபுல்லி. என்னை ஒரு சகோதரர் தொடர்பு கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நான் அந்த காரியத்தை செய்தேன். இப்பொழுது மனம் வருந்துகிறேன். இப்பொழுது நான் உங்களோடு பேசுகிறேன். எங்களை திருச்சபைக்கு வர வேண்டும், பயன்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தாழ்மையா பேசினாங்க. ஹல்லேலூயா. கவனம். ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க பின்பற்ற உபதேசம் தவறா இருந்தா அவங்கள நேசிங்க, அந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணாங்க. கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ரொம்ப கவனமா வாழ கிருபை தாரும், ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.